அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 18 மின்னணு தரவு பரிமாற்றம். இதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய EDI, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த EDI பற்றி ஏற்கனவே நம்ம இ-காமர்ஸ் பாடத்திலேயே அதை பற்றி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த EDI பற்றி தனியாக ஒரு லெசனே கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்னலாம் கற்றலின் நோக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மின்னணு தரவு பரிமாற்றம், EDIயில் அடிப்படை அறிவை பெறுதல், EDI வரலாற்றை மேலோட்டமாக அறிந்து கொள்ளுதல், EDI வகைகளை புரிந்து கொள்ளுதல், EDI நன்மைகளை தெரிந்து கொள்ளுதல், EDI அடுக்குகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், EDI நியமங்களை புரிந்து கொள்ளுதல், UNEDI பேக் பற்றி சுருக்கமாக அறிதல். இதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, அறிமுக பகுதியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கணிப்பொறிகளின் வளர்ச்சி தொடங்கியதும் பல நிறுவனங்கள் தரவுகளை சேமித்து செயல்படுத்த கணினிகளை பயன்படுத்த தொடங்கின. அதாவது கணிப்பொறியினுடைய வளர்ச்சி அதிகரிக்க பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தகவல்களை என்ன பண்ணாங்க, கணிப்பொறியில் சேமிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. இருப்பினும் வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறான பயன்பாட்டு முறைகளை பயன்படுத்தியதால் உருவாக்கப்படும் தரவுகளின் வடிவமைப்பு ஒரே மாதிரியாக இல்லை. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு வகையான டேட்டாவை வைத்திருக்கும். அந்த எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியான டேட்டாவை வைத்திருக்கவில்லை. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறுவனங்கள் தங்கள் வணிக தேவைகளை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் அவை மீண்டும் தரவுகளை மாற்றி அதாவது உள்ளிட வேண்டியிருந்தது. இதன் காரணமாக உண்டான நேர விரயம் வியாபார நடவடிக்கைகளின் பெரும் தடையாக இருந்தது. இப்பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா, தீர்வு காண சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட செந்தர வடிவமைப்பை பயன்படுத்த தொடங்கின. இதனை EDIயின் தோற்றமாக கருத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் அதில் ஈடுபடுகிறது. ஒவ்வொரு நிறுவனம் தனித்தனி வகையான டேட்டாக்களை சென்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும். அப்போ ஒவ்வொருடைய வடிவமைப்பும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அந்த தரவுகளுடைய வடிவமைப்பு வெவ்வேறானவை. அதனுடைய ஒரு தோற்றமாக அதாவது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த EDI அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, EDI பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது EDI அப்படிங்கிறது சிம்பிளாக ஆரம்பிச்சுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EDI அப்படிங்கிறது அதாவது இரண்டு வியாபார நிறுவனங்களுக்கிடையே நடக்கக்கூடிய வர்த்தகம் தொடர்பான ஆவணங்களின் பரிமாற்றம். இதைத்தான் சொல்கிறேன். EDIங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இரண்டு வியாபார நிறுவனங்களுக்கிடையே மின்னணு முறையில் வர்த்தக ரீதியாக நடைபெறக்கூடிய அந்த ஆவணங்களுடைய பரிமாற்றம். அதைத்தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு தரவு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளாக ஆரம்பிச்சிங்க. அது நம்ம புக்கில் வருது, நாம் பார்க்கலாம். அடுத்து மாணவர்களே, விரைவிலேயே நிறுவனங்கள் EDI உபயோகத்தின் மதிப்பை உணரத் தொடங்கின. நிறுவனங்கள் EDI பயன்படுத்துவது அவர்களின் தொழிலுக்கு உதவும் என்றும் லாபம் பெருகும் என்றும் நம்பினர். இந்த தரநிலைகள் விரைவாகவும் குறைந்த விலையிலும் கொள்முதல் ஆணை கொடுக்க மற்றும் பொருட்களை விநியோகம் வழிவகை செய்தது. ஆவணங்கள் ரேடியோ, தொலையச்சு, டெலக்ஸ் செய்திகள் அல்லது தொலைபேசி மூலம் மின்னணு முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இப்போ ஒரு ஆரம்ப காலம் இந்த கணினியினுடைய வளர்ச்சி அதிகரிக்கத்தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அதாவது இணையத்தின் மூலமாக இந்த பிஸ்னஸ் வளர்ச்சி அடைந்தது. அடுத்தது இணையத்தின் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சாலும் அங்கே ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட பொருளை வாங்கும் போதும் அல்லது விற்பனை செய்யும் போதும் அவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மின்னணு முறையிலே நடக்கணும். அதுதான் எளிமையாக இருக்கும், நேரமெல்லாம் மிச்சமாகும், அதே மாதிரி லாபகரமாக இருக்கும், நேர விரயத்தை தவிர்க்கலாம். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எந்த ஒரு முறையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் EDI அப்படிங்கிற இந்த மின்னணு தரவு பரிமாற்ற முறையை கொண்டு வந்தாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, ரேடியோ, தொலையச்சு, டெலக்ஸ் செய்திகள், தொலைபேசி மூலமாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் பரிமாற்றமெல்லாம் பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த EDI அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரண்டு வர்த்தக நிறுவனங்களுக்கிடையே மின்னணு முறையில் தகவல் பரிமாற்றம் நடைபெறக்கூடிய அந்த முறையத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த EDI அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஆமாம், வணிக நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றம், மின்னணு ஆவணங்களை வணிக ஆவணங்களை என்ன பண்ணுற மின்னணு முறையில் தகவல் பரிமாற்றம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த முறையத்தை EDI அப்படின்னு சொல்கிறோம். இப்போ EDIக்கு சிம்பிளாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். EDI மூலம் காகிதமற்ற வணிகமும் EFT மூலம் காகிதமற்ற நிதி பரிமாற்றம் சாத்தியமாகிறது. நோட் பண்ணிக்கங்க. எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் மூலமாக நாம் பேப்பர்லெஸ் பிஸ்னஸ். ஆமாம், அங்கே காகிதத்தை பயன்படுத்துறது எல்லாமே மின்னணு முறையில் என்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், இந்த மாதிரி முறை. அடுத்து EFT எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது காகிதமற்ற நிதி. இதில் செக்கோ, டிடியோ அல்லது சேலான் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு முறையும் இல்லாமல் இது மின்னணு முறையிலேயே
நிதி பரிமாற்றம், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இடிஐனா காகிதமற்ற வணிகம், இஎஃப்டினா காகிதமற்ற நிதி பரிமாற்றம். நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மாணவர்களே, இனிதான் வந்து நம்ம மின்னணு தரவு பரிமாற்றத்துக்கு வர இடிஐக்கு வரோம். மின்னணு தரவு பரிமாற்றம் என்பது வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையே மின்னணு வணிக ஆவணங்களை பரிமாற்றம் செய்வதை குறிக்கும். நோட் பண்ணிக்கங்க. இதான் மீனிங். ஓகே, மின்னணு தரவு பரிமாற்றம்னா என்ன அப்படின்னா, இடிஐனுடைய சுருக்கம், அதான் இடிஐன்னு சொல்கிறோம். இடிஐனா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மின்னணு தரவு பரிமாற்றம் அப்படிங்கிறது வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையே மின்னணு வணிக ஆவணங்களை பரிமாற்றம் செய்வதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 2 நிறுவனங்கள் வந்து வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது. இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மின்னணு வணிக ஆவணங்கள் அந்த பரிமாற்றம், அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு தரவு பரிமாற்றம், எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு தனிப்பயன் தடம் மூலமாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ முன்வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் அதிக மனித தலையீடு இல்லாமல் நடைபெறும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தின் மூலமாக வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ன வேண்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது, இடிஐ விநியோக குறிப்புகள், விலைப்பட்டியல்கள், கொள்முதல் ஆணைகள், செயல்பாட்டு ஒப்பிகள் போன்ற ஆவணங்களை பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடிஐ என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநியோக குறிப்பு, விலைப்பட்டியல், கொள்முதல் ஆணைகள், செயல்பாட்டு ஒப்பிகள், அதே மாதிரி இந்த ஆவணங்களை எல்லாம் வந்து பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வந்து இந்த இடிஐ அப்படின்னு சொல்லியிருக்குது. வழங்கல் நிறுவனத்தின் கணினியில் இருந்து இந்த ஆவணங்கள் நேரடியாக அனுப்பப்படும். இதனால் பாரம்பரிய காகித தொடர்பில் நேரும் பல பிழைகளை தவிர்த்து பெரும் நேரம் மற்றும் பொருள் செலவு குறைக்கப்படுகிறது. இதில் வந்து யார் வந்து பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொருள் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு இடையே வந்து அந்த நடைபெறக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து நேரடியாக வந்து அனுப்பப்படுகிறது. இதனால நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய இந்த காகித முறையெல்லாம் வந்து தவிர்க்கப்படுகிறது, பிழை ஏற்படுவதும் தவிர்க்கப்படுகிறது, நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சமாகிறது, பொருட்செலவு வந்து குறைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து எதன் மூலம் சாத்தியமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஐ மூலமாக வந்து சாத்தியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, இணையம் சார்ந்த மின்வணிகம் பிரபலமாவதற்கு முன்பு மின்னணு தரவு பரிமாற்றம் தொழில் நிறுவனங்களுக்கு இடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த இணையம் சார்ந்த மின்வணிகம் பிரபலமாவதற்கு முன்னாடி இந்த இடிஐ தான் வந்து தொழில் நிறுவனங்களுக்கிடையே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றா வந்து இருந்திருக்குது. மின்னணு தரவு பரிமாற்றம் ஒரு நிறுவனத்தின் வாங்குவோர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் வர்த்தக கூட்டாளிகளுக்கு மட்டுமல்லாமல் ஒரே நிறுவனத்தின் பல துறைகளுக்கும் இடையே தரவு பரிமாற்றத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றான். இந்த இடிஐ பொறுத்த வரைக்கும் 2 வர்த்தக நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரே நிறுவனங்களுக்கு உள்ள கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தகவலை வந்து பரிமாறுறதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் வந்து இந்த இடிஐ முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இடிஐ பேக்ட், ஏஎன்எஸ்ஐ, ஏஎஸ்சி, X12 போன்றவை சர்வதேச அளவில் ஏற்கப்படும் இடிஐ தரநிலைகள். இந்த இடிஐ தரநிலைகள் நிறைய இருக்குது. அதில் உலகளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடிஐ தரநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இடிஐ பேக்ட், ஏன்சி, ஏஎஸ்சி, X12 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய, சர்வதேச அளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த இடிஐ முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இடிஐனுடைய வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. 1960களின் பிற்பகுதியில் அமெரிக்காவின் கப்பல், ரயில், விமான போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் சரக்குந்து நிறுவனங்கள் தங்கள் வணிகங்களுக்கு மின்னணு செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தன. பார்த்தீங்கன்னா 1960 காலகட்டத்தில் தான் அமெரிக்காவில் கப்பல், ரயில், விமான போக்குவரத்து, ட்ரக் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் வணிகங்களுக்கு இடையே வந்து மின்னணு செய்திகளை பரிமாறிட்டு இருந்தன. இந்த செய்திகள் வெவ்வேறு வடிவங்களில் இருந்தன. அதனால் பொருட்கள் பரிமாற்றம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இது ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு மாதிரி அது வடிவமைப்பில் வந்து அதை பரிமாற்றம் நடந்ததுனால இது நிறைய சிக்கல் ஏற்பட்டுச்சு. 1968 இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள் ஒன்றாக இணைந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி, அதாவது TDCC என்ற குழுவை அமைத்து இடிஐ தரநிலைகளை உருவாக்க துவங்கின. இந்த 1968 தான் இந்த அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து TDCC அப்படிங்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி இடிஐனுடைய தரநிலைகளை வந்து ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்க, 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. 1975 இக்குழுவால் வெளியிட்ட TDCC தரநிலை முதல் குறிப்பிட்ட தொழில்துறை இடிஐ ஆகும். ஆமாம், இதில் எட் கில்பர்ட் முக்கிய பங்களிப்பாளராக இருந்ததால் பின்னர் மற்ற தொழில்களுக்கு தங்கள் தனிப்பட்ட தேவைகள் அடிப்படையில் பல தரப்பாடுகளை உருவாக்க தொடங்கின. இதுல முக்கிய பங்களிப்பாளராக இருந்தது யாரு? எட் கில்பர்ட். நோட் பண்ணிக்கங்க. இதில் 1977 பல்பொருள் அங்காடி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் வணிக கூட்டாளிகள் ஒரு குழு இடிஐ தரப்பாடுகளை வரையறுத்து பயன்படுத்த தொடங்கின. 1978 TDCC நிறுவனம் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அசோசியேஷன் EDIA என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம்
1978ல் இந்த டிடிசிசி நிறுவனம் EDIA அப்படிங்கிற பெயர் மாற்றத்தோட செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பின்னர் அந்த ஆண்டில் அமெரிக்க தேசிய தர நிர்ணய நிறுவனம் EDIAக்கு பொறுப்பேற்று அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அக்ரிடேட்டட் ஸ்டாண்டர்ட் கமிட்டி ANSI என்றானது. இக்குழு ANSI X12 என்னும் தரநிலையை உருவாக்கி வெளியிட்டது. நோட் பண்ணிக்கங்க, இந்த ANSI அப்படிங்கிற இந்த குழு என்ன பண்ணுச்சு, ANSI X12ங்கிற ஒரு தரநிலையை வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபுறம் ஐரோப்பிய பிராந்தியமும் கைட்லைன்ஸ் ஃபார் ட்ரேட் டேட்டா இன்டர்சேஞ்ச் GTDI அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது EDI தரப்பாடுகளை உருவாக்கி பயன்படுத்தி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. ANSI X12 மற்றும் GTDI ஆகியவை முறையே வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பிராந்திய EDI தரப்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த ANSI X12 மற்றும் GTDI அப்படிங்கிற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த முறை வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பிராந்தியத்தில் EDI தரப்பாடுகளாகவே பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுபோக சில ஆண்டுகள் சோதனைக்கு பின்னர் 2 தரநிலைகளும் ஒருங்கிணைத்த போது தரநிலைகளுக்கான ஆராய்ச்சியை நடத்த தொடங்கின. சர்வதேச வர்த்தகத்தை எளிமைப்படுத்துவது தொடர்பாக UNECE WP4 EDI தரநிலைகள் மேம்படுத்தும் பணியை செய்தது. இதைத் தொடர்ந்து 1985 ஐக்கிய நாடுகள் சபை மின்வணிக தொழில்நுட்பம் உலகளவில் தொழில்துறைக்கு உதவ UNEDI பேக்டை உருவாக்கியது. UDI பேக்ட் பெரிதும் பயன்படுத்தப்படும் EDI தரநிலையாகும். EDI தரநிலையில் அதிகமாக பெரிதும் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EDI பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா EDI பற்றியெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஏனைய பல தகவல் தொழில்நுட்பங்களைப் போலவே EDIயும் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேம்பாடுகளால் தூண்டப்பட்டு உருவாக்கப்பட்டது. எட் கில்பர்ட் EDIயின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டுருவா. EDIயினுடைய தந்தை அப்படின்னா இந்த எட் கில்பர்ட் தான். இவர் தனது குழுவுடன் இணைந்து 1948 பெர்லின் விமான சரக்கு போக்குவரத்து பணியின் போது வணிக ஆவண பரிமாற்றத்திற்கான முதல் தரப்படுத்தப்பட்ட வடிவமைப்பை உருவாக்கினார். பிற்காலத்தில் ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு எவ்வாறு ஆவணங்கள் அனுப்பப்படுகிறது என்பதில் தாக்கம் செலுத்தியது. இந்த தரநிலை மொழி தடையில்லாமலும் தாமதப்படுத்தும் குழப்பமான வடிவங்கள் இல்லாமலும் அனுப்புகையில் என்ன அடங்கி இருக்கிறது, சரக்குகளை வழங்குவது யார் போன்றவற்றை கண்காணிக்க உதவியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த EDI 1942 காலகட்டத்திலேயே உருவாக தொடங்கியாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே இதையெல்லாம் ஆராய தொடங்கி அது தகவல் அனுப்பப்பட்டது. அதனால இது ரொம்ப துல்லியமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. இது யாருக்கு அனுப்புகிறா, யார் பெறுகிறாங்க, என்ன அனுப்புகிறா, என்ன டேட்டா அனுப்புகிறா, எல்லா விவரங்களுமே இதில் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக முதல் EDI செய்தி 1965 ஹாலந்து அமெரிக்கா நீராவி கப்பல் நிறுவனத்திலிருந்து டிரான்ஸ் அட்லாண்டிக் கப்பல் நிறுவனத்திற்கு டெலக்ஸ் செய்திகளை பயன்படுத்த அனுப்பப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 1965 காலகட்டத்தில் அமெரிக்கா நீராவி கப்பல் நிறுவனத்திலிருந்து டிரான்ஸ் அட்லாண்டிக் கப்பல் நிறுவனத்திற்கு டெலக்ஸ் மூலமாக செய்திகளை அனுப்புறதுக்காக இந்த EDI பயன்படுத்தப்பட்டது. கணினி ஒரு முழு பக்கத்தை கிட்டத்தட்ட 2 நிமிடங்களில் அனுப்பியிருந்தது. இந்த செய்திகளை காந்த நாளாக்கள் எழுதி பின்னர் மற்றொரு கணினியில் பயன்படுத்த முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் டேப்பில் எழுதி கூட மற்ற கம்ப்யூட்டருக்கெல்லாம் இந்த தகவலை நாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EDI பற்றி உண்டான சில விளக்கங்கள். ஓகே, சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்ம பார்க்கக்கூடியது EDI வகைகள். நாம் இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் இந்த EDI அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். 2 வர்த்தக நிறுவனங்களுக்கிடையே நடக்கக்கூடிய அதாவது மின்னணு தகவல் பரிமாற்றம், அதாவது இந்த வணிக நிறுவனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வணிக ஆவணங்களை மின்னணு முறையில் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த முறையை தான் என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதனுடைய வகைகள் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகைகள் கொடுத்துருக்குது. நேரடி EDI, வேன் வழியாக EDI, FTP, VPN, SFTP, FTPS வழியாக EDI, இணையவழி EDI, கைபேசி வழி EDI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் நல்லா கேட்பாங்க மாணவர்களே. இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நேரடி EDI. ஆமாம், அதாவது என்ன சொல்கிறா டைரக்ட் EDI அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முனையம் டு முனையம். ஆமாம், அதாவது பாயிண்ட் டு பாயிண்டில் நடைபெறக்கூடியது. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நேரடியாகவே
தகவலை வந்து வணிக தகவல்களை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடியது. ஓகே, இது வந்து முனையம் டு முனையம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு வணிக கூட்டாளிகளுக்கிடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த வகை இடிஐ தொடர் வணிக பரிவர்த்தனைகளுக்கு பெரிய நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வணிக பரிவர்த்தனைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு இடையே வந்து பொருந்தக்கூடிய ஒரு இடிஐ வகை தான் இந்த நேரடி இடிஐ. அடுத்தது வேன் வழியாக இடிஐ. இது வந்து வேல்யூ ஆடட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மதிப்பு கூட்டப்பட்ட வலையமைப்பு வழியாக நடைபெறும் இடிஐ ஆகும். ஆமாம், இங்கு இடிஐ ஆவணங்கள் மூன்றாம் தரப்பு வலை சேவை வழங்குநர்களின் ஆதரவுடன் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு பார்ட்டியினுடைய ஆதரவோட வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சேவைகள் வந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பல நிறுவனங்கள் வலையமைப்பு தொழில்நுட்பங்களின் புதுப்பித்தல் போன்ற சிக்கல்களை தவிர்க்க இந்த வகை விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது மதிப்பு கூட்டப்பட்ட வலையமைப்பு. இது தேர்டு பார்ட்டி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு பார்ட்டியை வைத்து தான் இதில் வந்து தகவல் பரிமாற்றம் எல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ் வழியாக இடிஐ. இதெல்லாம் அந்த எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே நெட்வொர்க் பாடத்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அதேமாதிரி என்னது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலே செக்யூர் சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விபிஎன் சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இடியினுடைய வகையில் இடம்பெறக்கூடியது. ஓகே, விபிஎன்னா தெரியும், அதாவது என்னது வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதன் மூலமாக அந்த இடிஐ டிரான்சாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதை வந்து இந்த எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ் வழியாக இடிஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நெறிமுறைகளை பயன்படுத்தி இணையம் அல்லது அகணையம் அடிப்படையில் இடிஐ ஆவணங்களை பரிமாற்றம் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த நெறிமுறைகளை இந்த புரோட்டோக்கால் எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, இணையம் அல்லது அகணையம் வழியாக வந்து இடிஐ ஆவணங்களை வந்து பரிமாற்றம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இணைய வழி இடிஐ. இணையத்தை பயன்படுத்தி வந்து அதாவது வந்து ஒரு ப்ரௌசரை பயன்படுத்தி நடக்கக்கூடிய இந்த பரிமாற்றம், இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இணைய வழி அப்படின்னு சொல்றா. இணைய அடிப்படையிலான இடிஐ இணைய வழியாக ஒரு உலாவியை பயன்படுத்தி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கு நிறுவனங்கள் ஒரு உலாவியை பயன்படுத்தி தரவை தங்கள் வர்த்தக கூட்டாளிகள் பரிமாற்றம் செய்கின்றன. சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏற்ற எளிமையும் மற்றும் வசதியையும் கொண்டது இந்த இணையம் இடிஐ. இந்த இணையம் இடிஐ பார்த்தீங்கன்னா சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு ரொம்ப எளிய முறையில் வந்து தகவலை வந்து பரிமாறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடிஐ மெத்தடு தான் இந்த இணையவழி இடிஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கைபேசி வழி இடிஐ. திறன்பேசி அல்லது பிற கையடக்க சாதனங்கள் இடிஐ ஆவணங்களை பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தும் போது இது கைபேசி வழி இடிஐ எனப்படுகிறது. ஆமாம், அதாவது கைபேசியை பயன்படுத்தி இந்த இடிஐ ஆவணங்களை வந்து பரிமாற்றம் செய்யறதுக்கு பேர் கைபேசி வழி இடிஐ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மித்த இடிஐ வகைகளை விட இது கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் இடிஐ பற்றி திரும்ப சொல்கிறாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வலையமைப்பு என்பது ஒரு நிறுவனம் அதன் சொந்த வலையமைப்பை அடிப்படையாக கொண்டு மற்ற நிறுவனங்களுக்கு இடிஐ சேவைகளை வழங்குவதை குறிக்கிறது. இந்த அதாவது வேன் வழியாக இடிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் தனது சொந்த வலையமைப்பை பயன்படுத்தி மற்ற நிறுவனங்களுக்கு வந்து இடிஐ சேவை வழங்குறதை குறிக்கக்கூடியது அந்த மதிப்பு கூட்டப்பட்ட இடிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மாணவர்களே, இந்த இடிஐ வந்து வான்வழியாக எப்படி வந்து அந்த டிரான்சாக்ஷன் தகவல் பரிமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க. இது சென்டிங் கம்பெனி, இது ரிசீவிங் கம்பெனி. சென்டிங் கம்பெனியிலிருந்து நம்மளுடைய பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டை நாம இடிஐ மூலமாக நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டேட்டா இன்டர்நெட் ஃபார்மேட்டுக்கு போகும். அடுத்தது இடிஐ டிரான்சாக்டருக்கு போகுது. அதுக்கு பிறகு இந்த இடிஐ டேட்டா கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேருக்கு போய் அடுத்தது என்ன ஆகுது, டைரெக்டாக வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் வழியாக என்ன ஆகுது, இடிஐ டேட்டா எங்கே போகுது, திரும்ப டிரான்ஸ்லேட்டர் மூலமாக இந்த ரிசீவிங் கம்பெனிக்கு வந்து போகுது. ஓகே, இது எல்லாமே இந்த இரண்டு கம்பெனிக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஐ நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இங்கே இந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது இடிஐனுடைய நன்மைகள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்ம இடிஐ நன்மைகள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காகித அடிப்படையிலான பரிமாற்ற செயலாக்கம் மற்றும் பிற மின்னணு தரவு பரிமாற்றத்தின் உள்ளார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க இடிஐ உருவாக்கப்பட்டது. அதாவது காகிதத்தினோட பேஸ் பண்ணி தகவல், அதாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதற்குண்டான ஒரு மாற்று ஏற்பாடு அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் இந்த இடிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடிஐ அமைப்பை செயல்படுத்துவதன் மூலம் ஒரு நிறுவனம் அதன் விநியோக தொடர் மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவும் மேலும் திறம்பட வர்த்தகம் செய்யவும் முடியும். இது உற்பத்தி திறனை அதிகரித்து செயல்பாட்டு திறனை ஊக்குவிக்கிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வணிகத்தினுடைய
வர்த்தகத்தை வந்து திறம்பட செயல்படுத்துது, உற்பத்தியை வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறதால இதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நன்மைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இறுதி பயனர்களுக்கு சேவையை மேம்படுத்தல். ஆமாம், எண்ட் யூசர் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறோம் அப்படின்னா அதில் எண்ட் யூசருக்கு வந்து சேவை வழங்கக்கூடியது இந்த இடிஐ. அதே மாதிரி உற்பத்தியை அதிகரிக்கும். இதில் வந்து பிழைகள் வந்து எல்லாமே வந்து த்ரூ அவுட் மின்னணு முறையில் நடக்கிறதுனால இதில் வந்து பிழைகள் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகுது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய செயல்பாடு இருக்குது. செலவுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அனைத்து தொழில் வர்த்தக கூட்டாளிகளையும் வந்து நாம் இது மூலமாக வந்து ஒருங்கிணைக்க முடியும். அதே மாதிரி செயல்பாட்டு நிலை பற்றி தகவல் அளித்தல், என்னென்ன செயல்பாடு நடக்குது அப்படிங்கிறத பற்றி தகவல் அப்பப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிதி விகிதங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபண்ட் ரேஷியோலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதை வந்து மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிஇ நன்மைகள். இது வந்து 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் இந்த கெட்டிங்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ் முடிவு வரைக்கும் நீங்கள் எழுதணும். அடுத்தது மாணவர்கள் இடிஇ அடுக்குகள், அதாவது என்னது எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சினுடைய லேயர்ஸ், என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது வாங்க பார்க்கலாம். மின்னணு தரவு பரிமாற்ற கட்டமைப்பு 4 வெவ்வேறான அடுக்குகளை கொண்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு அடுக்கு, தரப்பாடுகள் அடுக்கு, இடமாற்று அடுக்கு, பருமடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னாலும் போதுமானது. இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக 2 மார்க் 3 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஆன்சர் இது. நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த இடி அடுக்கில் ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு தரவு எவ்வாறு பாய்கிறது என்பதை விவரிக்கிறது. இந்த இடி அடுக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டும், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து தகவல் வந்து சென்றடையுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த என்னது இடி அடுக்குகள். ஓகே, ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இடிஐ செமாண்டிக் லேயர், ஓகே, அந்த பயன்பாட்டு அடுக்கு. அடுத்து இடி ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் லேயர், அதே மாதிரி இடி டிரான்ஸ்போர்ட் லேயர், பிசிக்கல் லேயர். இந்த இடி சிமெண்டிக் லேயரில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்ளிகேஷன் லெவல் சர்வீஸ் தான் இதில் இருக்கும். இடி ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் லேயரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிஸ்னஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்டாக நடைபெறக்கூடிய இடி பேக்டை பயன்படுத்தி நடைபெறும். அதே மாதிரி ஏன்சி எக்ஸ்டபல் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி இதில் நடைபெறும். இடி டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இமெயிலு, பாயிண்ட் டு பாயிண்ட்டு, www இந்த மாதிரி முறைகளெல்லாம் பயன்படுத்தி நடைபெறக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா X.435, MIME, FTP, டெல்நெட், HTTP எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. பிசிக்கல் லேயர் பொறுத்த வரைக்கும் டயலப் லைனு, இன்டர்நெட்டு, ஐவே இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த லேயர் வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களே, இடியினுடைய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 4 வகையான காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பா. இடியினுடைய உறுப்புகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 உறுப்புகள் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அடுத்து டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்து மாணவர்களே, இடியினுடைய தரப்பாடுகள், அதாவது இடியினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தரநிலை என்பது ஒட்டுமொத்த இடியில் மிக முக்கியமான பகுதியாகும். இடிஐ தரவு பரிமாற்றம் என்பது ஒரு ஒப்புக்கொண்ட செய்தி வடிவமைப்பின் வடிவத்தில் இருப்பதால் ஒரு ஒருங்கிணைந்த இடிஐ தரத்தை உருவாக்குவது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இடிஐ தரநிலை முக்கியமாக பின்வரும் அம்சங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை தரநிலைகள், குறியீடு தரநிலைகள், செய்தி தரநிலைகள், ஆவண தரநிலைகள், மேலாண்மை தரநிலைகள், பயன்பாட்டு தரநிலைகள், தகவல் தொடர்பு தரநிலைகள் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள். இத்தனை வகையாக வந்து அந்த இடியினுடைய தரநிலைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டேட்டாவோ சென்டர் வந்து, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் அதனுடைய ஸ்டாண்டர்டு வந்து பக்காவாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து முழுமையான தகவல் வந்து நாம் சென்ட் பண்ணாலும் சரி, ரிசீவ் பண்ணாலும் சரி, அது நம்மளுக்கு வந்து சென்றடையும். ஓகே, அதுக்காகத்தான் இத்தனை வகையாக வந்து அந்த இடிஐ தரநிலைகளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்த மாணவர்களை, முதல் தொழில் சார்ந்த இடிஐ தரநிலை 1975ஆம் ஆண்டு போக்குவரத்து தரவு ஒருங்கிணைப்பு குழுவால் வெளியிடப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. முதல் தொழில் சார்ந்த இடிஐ தரநிலை அப்படின்னா 1975 தான் வந்து போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவால் வந்து வெளியிடப்பட்டது. அதாவது டிடிசிசி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே அந்த இடிஐ வரலாறுலேயே பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி நாம் அதை பார்த்தோம். அதுதான் வந்து முதல் தொழிலுக்காக வந்து என்ன வெளியிடப்பட்ட இடிஐ தரநிலை. இது பார்த்தீங்கன்னா பிற தொழில்கள் அவற்றின் தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் தனித்துவமான தரங்களை உருவாக்க தொடங்கின. மற்ற நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய
தொழிலினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நிறைய தரநிலைகள் எல்லாம் வந்து உருவாக்குனாங்க. எடுத்துக்காட்டு கிடங்கு தொழிலில் வின்ஸ் அப்படிங்கிறத ஒரு தரநிலை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார ஆணையம் UNECE-WP4 சர்வதேச EDE தரங்களை மேம்படுத்துவதற்கான பணியை நடத்தியது. 2 பெரிய பிராந்திய EDE தரங்களின் வளர்ச்சி மற்றும் சோதனைக்கு பின்னர் 2 தரங்களும் பொதுவான EDE தரங்களின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்த தொடங்கின. 1986ஆம் ஆண்டில் UNEDE பேக்ட் அதிகாரப்பூர்வமாக முன்மொழியப்பட்டது. 1986ல் பார்த்தீங்கன்னா இந்த EDEக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு EDE தரநிலைகள் வந்து உருவாக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNEDE பேக்ட் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு EDE பேக்ட் EDE அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லலாம். EDE தரப்பாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் UNEDE பேக்ட் மற்றும் ANSI X12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த UDE பேக்ட் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த UNEDE பேக்ட் தான் மிகவும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் UNEDE பேக்ட் யுனைடெட் நேஷன் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத இதனுடைய விரிவாக்கம். இதையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்பாங்க. 1 மார்க்லையும் இதனுடைய விரிவாக்கம் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 மார்க்களோடு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. UNEDE பேக்ட்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இதனுடைய விரிவாக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச EDE தரநிலையாகும். இது யாருடைய பார்வையில் உருவாக்கப்பட்டதுன்னா ஐக்கிய நாடு சபையினுடைய பார்வையில் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச EDE தரநிலை தான் இந்த UNEDE பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1987இல் UNEDE பேக்ட் சர்வதேச தரப்பாடுகளுக்கான அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 1987ல் சர்வதேச தரப்படுத்தலுக்கான அமைப்பால் வந்து இதுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதில் சர்வதேச அளவில் ஒப்புக்கொண்ட தரப்பாடுகள், அட்டவணைகள் மற்றும் தற்சார்பு கணினி அமைப்புகளுக்கிடையே உள்ள கட்டமைக்கப்பட்ட தரவுகளில் மின்னணு பரிவர்த்தனைக்கான வழிகாட்டுதல்கள் ஆகியவை அடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அந்த தரப்பாடுகள், அதே மாதிரி அட்டவணைகள், கணினி அமைப்புகளுக்கிடையே நடக்கக்கூடிய கட்டமைப்பு, தரவு பரிமாற்றம், இதுக்கு எல்லாம் வந்து இது வந்து இந்த UNEDE பேக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு சர்வதேச தரத்திலான பல்தொழில்துறை மின்னணு தரவு பரிமாற்ற தரப்பாடுகள் ஆகும். இது இந்த தரப்பாடுகளின் பராமரிப்பும் மேம்பாடும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஐரோப்பியாவிற்கான பொருளாதார ஆணையத்துடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக வசதி மற்றும் மின்னணு வர்த்தகத்திற்கான பொருளாதார ஆணையம் மேற்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த UNEDE பேக்டினுடைய அந்த லோகோ கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து EDE பேக்ட் கோப்பகம். EDE பேக்டினுடைய டைரக்டரிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு 2 மார்க்லாம் கேட்பாங்க. EDE பேக்ட் கோப்பகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. EDE பேக்ட் பதிப்புகள் கோப்பகம் என்றும் அழைக்கப்படுகிறது. EDE பேக்ட் பதிப்புகள் என்ன சொல்கிறாங்க? ஒரு டைரக்டரி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கிறீங்க. EDE பேக்ட் கோப்பகத்தில் புதிய செய்திகளை சேர்க்க அல்லது புதுப்பிக்க ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என வருடத்துக்கு 2 முறை திருத்தி அமைக்கப்படும். இந்த EDE பேக்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த கோப்பகத்தில் ஒரு செய்தி சேர்க்கணும் அல்லது வந்து அப்டேட் பண்ணணும்னா எந்த காலகட்டத்தில் தான் வந்து இது வந்து அப்டேட் பண்ணப்படுகிறது? ஏப்ரல் 1, அக்டோபர் 1 இந்த காலகட்டத்தில் தான் திருத்தி அமைக்கப்படும். EDE பேக்ட் கோப்பகங்கள் D18B போன்ற பெயர்களை கொண்டுள்ளது. இந்த EDE பேக்ட் அந்த டைரக்டரிஸ் எல்லாம் இதனுடைய பெயர் எப்படின்னு சொல்கிறாங்க? D.18B அப்படிங்கிற பெயரில் தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. Dங்கிறது டைரக்டரி குறிக்கக்கூடியது, கோப்பகத்தை குறிக்கக்கூடியது. 18ங்கிறது ஆண்டையும், ABங்கிறது அது வெளியிடக்கூடிய மாதத்தை வந்து குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து EDE பேக்டினுடைய துணை தொகுப்பு. நம்ம EDE பேக்டில் என்னென்ன துணை தொகுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிக்கற்பாடு காரணமாக துறை சார்ந்த EDE பேக்ட் துணை தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. EDE பேக்டின் இந்த துணை தொகுப்புகள் குறிப்பிட்ட பயனர் குழுக்களுக்குரிய செயல்பாடுகளை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். எடுத்துக்காட்டு CFIC ரசாயன தொழில்துறை, அதாவது குறிப்பிட்ட தொழில்துறைக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட அந்த தரநிலைப்பாடு தான் வந்து EDE பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, அடுத்து EDE பேக்ட் கட்டமைப்பு. EDE பேக்டினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் EDE பேக்டில் ஒரு படிநிலை அமைப்பாகும். EDE பேக்ட்ங்கிறதே ஒரு
படிநிலை அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை அமைப்பு பரிமாற்றங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. மேல்நிலை அமைப்பு என்ன சொல்றாங்க? பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பரிமாற்றங்களில் செயல்பாட்டு குழுக்கள் உள்ளன. செயல்பாட்டு குழுக்கள் பல பிரிவுகளை உள்ளடக்கி தகவல்களை கொண்டுள்ளன. பிரிவுகள் கலப்பு கூறுகளால் ஆனது. இறுதிநிலை அமைப்பு ஒரு தரவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த EDE பேக்கினுடைய ஸ்ட்ரக்சர் இந்த வடிவில் தான் இருக்கும். ஓகே, மேல்நிலையிலிருந்து ஹை லெவலிருந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஃபங்க்ஷனல் குரூப்பு, மெசேஜஸ், அதே மாதிரி செக்மெண்ட் குரூப் இருக்குது, செக்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்போசிட் எலிமெண்ட் இருக்குது, சிம்பிள் டேட்டா எலிமெண்ட்டு, லோயஸ்ட் லெவல். இதுதான் வந்து EDE பேக்கினுடைய கட்டமைப்பு படம் கொடுத்துருக்குறாங்க. இது உங்கள் புக்லேயே இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து EDE பரிமாற்றம். EDE வந்து இன்டர்சேஞ்ச் எப்படி வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிமாற்றங்கள் என்று உரை எனவும் அழைக்கப்படுகிறது. பரிமாற்றங்களை இந்த EDE பரிமாற்றம்னு சொல்லலாம், அல்லது EDE உரையினும் இதையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. EDE பேட் கட்டமைப்பின் உயர்மட்ட நிலை பரிமாற்றம் ஆகும். ஆமாம், இதனுடைய உயர்மட்ட நிலை தான் என்ன சொல்கிறாங்க? EDE பேட்டில் பரிமாற்றம், அதாவது உயர்மட்ட நிலை தான் பரிமாற்றங்கிறாங்க. ஒரு பரிமாற்றம் பல தகவல் கூறுகளை கொண்டிருக்கும். இது UNP-யில் தொடங்கி UNZ உடன் முடிவடைகிறது. இது எதில் தொடங்கி எதில் முடியுங்கிறா? இந்த EDE பரிமாற்றம் UNP-யில் தொடங்கி UNZ வந்து முடியுங்கிறாங்க. EDE பேக் தகவல் கூறு. அடுத்தது EDE பேக்கினுடைய தகவல் கூற சொல்கிறாங்க. EDE பேக்கினுடைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. EDE பேக்ட் இன் அடிப்படை தரநிலை கருத்து யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் UNSM எனப்படும் சீரான தகவல் கூறுகள் ஆகும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா EDE பேக்ட் தகவல் கூறு பார்த்தீங்கன்னா UNSM-னுடைய சீரான தகவல் கூறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துணை தொகுப்புகளின் துறையை பொறுத்து தகவல்கள் வகைகளின் பண்புகளை ஆழமாக குறிப்பிடலாம். ஒவ்வொரு EDE பேக்ட் தகவலும் தனித்த 6 பெரிய ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இந்த EDE பேக்ட் தகவல் எல்லாம் பெரிய ஆங்கில எழுத்துக்களால் வந்து குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா EDE பேக்ட் தகவல் கூறு UNH-ல் தொடங்கி UNT-யில் முடியும். EDE பேக்ட் தகவல் கூறுகளை சேவை தகவல் மற்றும் தரவு பரிமாற்றம் என பிரிக்கலாம். சேவை தகவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவலை உறுதிப்படுத்த நிராகரிக்க சேவை தகவல் அனுப்பப்படும். அதில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ABRAK அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது, அதாவது நாம் கொடுக்கக்கூடிய அந்த சொற்றொடரில் சரிபார்த்து தகவலை வந்து வருகையை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். APRK அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிழை செய்திகள் வந்து இருக்குதா, என்ன ஏது, அதுக்கு என்ன ஒப்புகை கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிமாற்ற தரவு. சேவை தகவல் தவிர பிற தகவல் கூறுகள் பரிமாற்ற தரவுகள் எனப்படும். சேவை தகவல் தவிர மற்ற பிற தகவல் எல்லாமே பரிமாற்ற தரவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் CREMUL மல்டிபிள் கிரெடிட் அட்வைஸ், அதை டெல் ஃபார் விநியோகத்திற்கான முந்தைய முன்னறிவிப்பு, IFTM-PC முன்பதிவு உறுதிப்படுத்துதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிமாற்ற தரவில் வந்து இடம்பெறக்கூடியது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது வந்து EDE-னுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹை லெவல் லோ லெவல் இருக்கும். இன்டர்சேஞ்சுங்கிறது பீஸ் ஆஃப் டேட்டா பிட்வீன் செக்மெண்ட் UNP UNZ வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பீஸ் ஆஃப் டேட்டா பிட்வீன் செக்மெண்ட்டில் UNG-லேருந்து UNE வரைக்கும், UNH-லேருந்து UNT வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளாக் ரிலேட்டட் டேட்டா இருக்குது. அதே மாதிரி மிக்சிங் சிம்பிள் அண்டு காம்போசிட் எலிமெண்ட் இருக்கும். குரூப் ஆஃப் ரிலேட்டட் சிம்பிள் எலிமெண்ட் எல்லாம் இதில் இருக்கும். பீஸ் ஆஃப் சிங்கிள் டேட்டாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த EDE பேக்கினுடைய கட்டமைப்பு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, EDE பேக்கினுடைய செக்மெண்ட். அந்த EDE பேக்கினுடைய செக்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா லைனாக இன்டர்சேஞ்சிலேருந்து அப்படியே லைனாக விளக்கிட்டே வராங்க என்னென்ன அப்படிங்கிறத. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது EDE பிரிவு. EDE பிரிவு என்பது தகவல் கூறின் பகுதியாகும். ஆமாம், EDE பிரிவுங்கிறது தகவல் கூறின் பகுதி. பிரிவுகள் ஒன்று அல்லது பல தொடர்புடைய பயனர் அதாவது பயனர் தர உறுப்புகளை கொண்டிருக்கலாம். பிரிவுகள் ஒன்று அல்லது பல தொடர்புடைய பயனர் தர உறுப்புகளை கொண்டிருக்கக்கூடியதான் இந்த EDE பேக்ட் செக்மெண்ட். பிரிவு அட்டவணை செக்மெண்ட் டேபிள். பிரிவு அட்டவணை தகவல் கூறுகளின் பட்டியலாகும். இது வந்து டேட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டியலை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்மெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெயர், அதன் விளக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொசிஷன், டேக்ஸ் நேமு, ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, டெஸ்டினேட்டர் என்ன, ரிப்பீட்டேஷன் என்ன, இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வந்து டேபிளில் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கும். ரெக்குயர்மெண்ட்ஸ் டெஸ்டினேட்டர் ஒரு தகவல் கட்டாயமா அல்லது நிபந்தனையா என்பதை குறிக்கும். நோட் பண்ணிக்கங்க இதில். அதாவது ரெக்குயர்மெண்ட்ஸில் டெஸ்டினேட்டர் ஒரு தகவல் கூறு கட்டாயமா அப்படின்னா எம்னு சொல்லலாம், நிபந்தனை அப்படின்னா என்ன சொல்லலாம், சின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கங்க இது. நிபந்தனையா அப்படிங்கிறது எம்மும் என்பதை, அதாவது கட்டாயம் என்பதை எம்மும், சி என்பதையும் குறிக்கும். எம் என்பது அந்த தகவல் கூறு ஒரு முறையேனும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சி என்பது அந்த தகவல் கூறு தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்தலாம். ஆமாம், தகவல் கூறு வந்து தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துறது சி, கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எம். நோட் பண்ணிக்கங்க.
இதில் எடுத்துக்காட்டு C10 என்பது இந்த பிரிவு நிபந்தனையானது 0 முதல் 10 இடையே மடக்கிற்கான ஒரு எண்ணை குறிப்பிடலாம் என்பதையும் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பரை வந்து நாம் குறிப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு பொசிஷன் என்ன, அதனுடைய டேக் என்ன நேமு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குங்க பாரு, எம்மா சியா நம்ம வந்து தகவல் கட்டாயம் கொடுக்கணுமா அல்லது தேவைப்படும் போது கொடுக்குறதா, ரிப்பீட்டேஷன் எத்தனை முறை, ஓகே 1 2 3 4 5 அப்படிங்கிறதெல்லாம் இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு அட்டவணை செக்மெண்ட் டேபிள்ஸில் இடம்பெறக்கூடியது. அடுத்து இடி பேக்ட் கூறுகள் எலிமெண்ட்ஸ், அதாவது கூறுகள் என்பது தரவுகளின் துணுக்காகும். ஆமாம், இடி பேக்ட் கூறுகள்ங்கிறது அந்த டேட்டானுடைய துணுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தர உறுப்புகள் எளிமையாகவோ அல்லது கலப்பு நிலையிலோ இருக்கலாம். இந்த தர உறுப்புகள் எப்படி இருக்கலாம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கலாம் அல்லது வந்து கலப்பு நிலையில் கூட இது வந்து இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா DDM ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க 11 200 606 200 730:203 அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது கலப்பு முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இடிஎட் பேக்டுடைய தகவல் கூறுகள். ஆமாம், இதைத்தான் சொல்லி அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி பேக்டுடைய கூறுகள் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி இதையே சொல்கிறாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இடி பேக்ட் இந்த வரியை ஒரு பிரிவு என்கிறோம். ஒவ்வொரு குறியீட்டின் பொருளும் பின்வருமாறு. இந்த DTM என்பது பிரிவு அடையாளம் மற்றும் அது பின்வரும் தரவுகள் தேதி நேரம் என்பதை குறிக்கிறது. இது வந்து ஒரு பிரிவு அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தேதி நேரத்தெல்லாம் குறிக்கக்கூடியது, டேட்டு டைமு மினிட்டு குறிக்கக்கூடியதுக்காக இந்த டேட் டைம் மினிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இதில் 11 என்பது ஒரு தரவுக்கூறு. இந்த எடுத்துக்காட்டில் ஒரு தகுதியாக்கி எந்த வகையான நிகழ்வு என்பதை விவரிக்கிறது. குறியீடு 11 என்றால் பொருட்கள் ஒப்படைப்பு நேரம். ஆமாம், 11ங்கிறது பொருட்கள் வந்து ஒப்படைக்கக்கூடிய நேரத்தை இந்த இடி பேக்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2006 06 20 07 30 என்பது தரவுக்கூறு. இது ஃபஸ்ட் இருக்கக்கூடியது சிசி, வருடத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, சிசின்னு சொல்லக்கூடியது, அதாவது செஞ்சுரி 2006ஆவது ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்ஐ இயரை குறிக்கக்கூடியது, எம்எம்ங்கிறது மந்த்து, டிடிங்கிறது டேட்டு, ஹெச்ஹெச்ங்கிறது ஹவர்ஸ், எம்எம்ங்கிறது மினிட்ஸ் என்ற வடிவில் தான் தேதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 203 என்பது மற்றொரு தரவு. இது தேதியின் வடிவத்தை குறிக்கும். இதன் பொருள் D.18P என்று பதிப்பில் தேதியின் வடிவம், அதாவது சிசி ஒய்ஐ எம்எம் டிடி ஹெச்ஹெச் எம்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிசிங்கிறது நூற்றாண்டு, இயர், ஒய்ஐங்கிறது ஆண்டு, எம்எம்ங்கிறது மாதம், டிடிங்கிறது தேதி, ஹெச்ஹெச்ங்கிறது டைம் மணி, எம்எம்ங்கிறது நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ இடி பேக்டினுடைய எலிமெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலப்பு கூற்றில் ஒவ்வொன்றும் எதை குறிக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, இதெல்லாம் கூட உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது இடி பேக்டினுடைய செப்பரேட்டர், இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த கமா, கோலன், செமிகோலன் இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் எதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வாங்க பார்க்கலாம். பின்வரும் நிறுத்தற்குறிகள் இடி பேக்ட் தரவு பிரிப்பான்களாக பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா UNA:+ ஒரு சிங்கிள் கோட். இதில் உடைமைக்குறி சிங்கிள் கோட் வந்து பிரிவு முற்று. ஆமாம், இது வந்து இதோட முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடியது பிரிவு முற்று. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதனை அடிச்சு எண்டில் வந்து சிங்கிள் கோட்டு, இதோட இது முடிவடைந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. கூட்டல் குறி, இது பிரிவு குறிச்சொல் மற்றும் தரவு உறுப்பு பிரிப்பான். ஆமாம், இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தரவு உறுப்புகளை வந்து பிரிக்கக்கூடியது. அடுத்தது முக்காற்புள்ளி தரவு கூறு பிரிப்பான், இதுவும் வந்து டேட்டா பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா விடுவிப்பு குறி. ஓகே, அதை வந்து விடுவிக்கிறதுக்காக கேள்விக்குறி போட்டிருக்கிறாங்க, கொஸ்டின் மார்க். அடுத்து முற்றுப்புள்ளி, இது வந்து தசம புள்ளின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடி பேக்டினுடைய பிரிப்பான்கள். அதாவது இந்த இடி ஸ்ட்ரக்சரில் என்னென்ன அந்த கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ஒவ்வொன்றா வந்து விளக்கிக்கிறாங்க. ஓகே, ஹை லெவல்லேருந்து, அதாவது என்னது இன்டர்சேஞ்சிலிருந்து அப்படியே லைனாக இந்த படத்தை வந்து விளக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இடி பேக்டினுடைய கட்டமைப்பு தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே. ஓகே, இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இன்டர்சேஞ்ச், ஃபங்க்ஷனல் குரூப்பு, மெசேஜ், செக்மெண்ட் குரூப்பு, செக்மெண்ட்டு, காம்போசிட் எலிமெண்ட்டு, சிம்பிள் டேட்டா எலிமெண்ட்டு, லோயஸ்ட் லெவல், இதையெல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் இந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே மாணவர்களே, இத்துடன் உங்களுக்கு இந்த பாடம் நிறைவடைந்தது. நம்மளுக்கு இந்த கணினி பயன்பாடுகளினுடைய அனைத்து பாடங்களுக்கு உண்டான வீடியோ ரெக்கார்டிங்குமே நம்மளுக்கு முடிஞ்சது. நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது அதாவது நாம் வந்து என்னென்ன லெசன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது கட்டாயம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி புக்லேயும் வந்து நாம் சொன்னது எல்லாமே அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. மறுபடியும் நம்ம கிளாஸ் வரும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மாணவர்களே,
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சிறப்பாக அனைத்து பாடங்களையும் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மாணவர்களே, வணக்கம்.